அனைவருக்கும் வணக்கம். பௌர்ணமி வழிபாடு அனைத்து பூஜைகளை விட மிக சிறப்பான பூஜை பௌர்ணமி வழிபாடு என்று சொல்வார்கள். காரணம், அனைத்து தெய்வங்களும் குறிப்பாக சிவன், பெருமாள், அம்மன், மகாலட்சுமி பூஜை, அதைவிட மிக சிறப்பாக குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான நாளாகும். இந்த பௌர்ணமி பூஜை என்பது ஒரு வீட்டிலும் செய்யலாம். அதைவிட சிறப்பு கோயிலில் சென்று வழிபடுவதும் கிரிவலம் செல்வதும் மிகவும் சிறப்பு. இந்த வழிபாட்டின் சிறப்பு மிக முக்கியமாக நாம் வெளியில் செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் தங்கள் வீட்டு மாடியில் சென்று இரவு 8 மணிக்கு மேல் நாம் சந்திர பகவானை, முழு நிலவு சந்திர பகவானை வீட்டு மாடியில் இருகரம் கூப்பி எம்பெருமான் சந்திர பகவானை வணங்கினால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் உள்ள சந்திர தோஷம் விலகும். நம்முடைய காரணம், சந்திர பகவான் என்பது மிக முக்கியமானதாகும். காரணம், எண்ணம் அல்லது மனது, இதுதான் சந்திர பகவான். நம்முடைய எண்ணம் நன்றாக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். நம்முடைய செயல்பாடுகள் நன்றாக இருந்தால் அதனால் நடக்கும் விஷயங்கள் நன்றாக இருக்கும். ஆகவே தான் மாதம் ஒரு முறை வரும் பௌர்ணமியை நாம் தயவு செய்து சந்திர பகவான் அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய எதிர்காலம் மிக சிறப்பான எதிர்காலமாக மாறும். காரணம், அது குறிப்பாக சந்திர திசை நடப்பவர்கள், சந்திர திசை நடந்து கொண்டிருப்பவர்கள், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சிறப்பை தரும். குறிப்பாக கடன் பகை, நீண்டகால் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த சந்திர பகவானை நினைத்து வழிபட்டால், குறிப்பாக பௌர்ணமி வழிபாடு செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைக்கும் என்று கூறி, மேலும் அனைத்து பௌர்ணமி நாம் வழிபடலாம். அதில் மிக குறிப்பாக சித்ரா பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பானதாகும். நம் எல்லோருக்கும் சந்திர பகவான் அனுகிரகமும் நம் மனநிலையும் உடல்நிலையும் செயல்பாடும் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வணங்கி அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.